Good morning, 4th standard students. This is GK class, General Knowledge, Lesson 57. ஸோ கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து பென்குயின்ஸ் பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஃபியூ லைன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பென்குயின்ஸ் வந்து எப்பொழுதுமே குரூப்பாக தான் இருக்கும். பென்குயின்ஸ் தெரியும் இல்லையா? ஃப்ளைலெஸ் பேர்டு, ஃப்ளை பண்ண முடியாத பேர்டு. ஃப்ளை பண்ண முடியாத பேர்டு உங்களுக்கு தெரியும். ஆஸ்ட்ரிச், குவி, பென்குயின், இதெல்லாம் வந்து தி கான்ட் ஃப்ளை, அதால் ஃப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த பென்குயின்ஸ் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், அது இண்டிவிஜுவலாக வராது, மேக்ஸிமம் குரூப்பாக தான் வரும். அந்த நார்த்து போல்லையும் இருக்கும், சவுத் போல்லையும் இருக்கும். பட் அதிகமாக வந்து சவுத் போலில் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த பென்குயின் வந்து குரூப்பாக வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால், வாட்டரில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ராஃப்ட், RAFT, ராஃப்ட். நம்ம அதை படிச்சிருக்கோம். A fleet of cars, a fleet of ships, a litter of puppies, a choir of singers, a pack of wolves, a bunch of keys, a bunch of bananas, a bunch of grapes, a gang of thieves. இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். குரூப்பாக இருந்தால் சிங்குலர் ப்ளூரல் இருக்கு இல்லையா, அதில் எப்படி தான் சொல்லணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா. அது மாதிரி பென்குயின்ஸ் குரூப்பாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ராஃப்ட், RAFT, ராஃப்ட், ராஃப்ட் ஆஃப் பென்குயின்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதே பென்குயின் அந்த வாட்டரில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ராஃப்ட்டு. அதே பென்குயின் லேண்டில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து வேடில், வேடில் ஆஃப் பென்குயின்ஸ். வேடில்னா WADDLE, வேடில். WADDDனா D ஃபார் டாக், WADDLE, வேடில். ஸோ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. குரூப் ஆஃப் பென்குயின்ஸ் வந்து வாட்டரில் இருந்துச்சுன்னா ராஃப்ட் ஆஃப் பென்குயின்ஸ்னு சொல்லணும். லேண்டில் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து வேடில் ஆஃப் பென்குயின்ஸ். ஸோ சம் அனிமல்ஸ் கேன் லிவ் இன் வாட்டர் அண்ட் ஆன் லேண்டுன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 4th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. இப்போ நான் அதை சொன்னே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டால், பென்குயின்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்விம்மிங் பேர்ட்ஸ், நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணும். அப்புறம் டீப்பஸ்ட்டு டைவிங் ஸ்பீசிஸ், வாட்டருக்குள்ளே டைவ் பண்ண முடியும். எல்லா பேர்டுமே வாட்டருக்குள்ளே டைவ் பண்ண முடியாது, பட் பென்குயின் டைவ் பண்ணும், ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணும், டீப்பாக வந்து உள்ளே போய் டைவ் பண்ணும். அப்புறம் வந்து அதுக்கு சில அனிமல்ஸை கண்டு அதுக்கு பிடிக்காது. ஜாம்பிஸ், செர்பென்ட்ஸ்னா ஸ்னேக்ஸ், ஆயில் ரிக்ஸ், வேம்பயர் பென்குயின்ஸ், மெர்மைட்ஸ், இதெல்லாம் அதுக்கு பிடிக்காது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். ஏன்னா இதை பற்றி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம கிளாஸ்க்குள்ளே போக முடியாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்காக. சரி, அது என்ன சாப்பிடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது வந்து ஹெர்பிவோரா கார்னிவோரா அப்படின்னு கேட்டால் அது வந்து கார்னிவோர். ஸோ கார்னிவோர், ஹெர்பிவோர்லாம் யூகேஜி டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தே ஈட் கிரில்ஸ்ன்றது ஒரு ஸ்மால் அனிமல், வாட்டரில் இருக்கிற அனிமல், KRILL, கிரில். இதெல்லாம் ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து முக்கியம் வந்து பென்குயின் மட்டும்தான். கிரில் அப்படின்ற ஒரு ஸ்மால் அனிமலை சாப்பிடும். அப்புறம் ஃபிஷ்ஷஸ், ஸ்மால் ஃபிஷ்ஷஸ்ஸு சாப்பிடும். இதுக்கு எனிமீஸும் இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம டீப்பாக போக வேண்டாம், சரியா? ஸோ இந்த பென்குயின்ஸை பற்றி நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் லெசன் நமக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டிராயிங் ரிசல்ட்ஸ் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க மிஸ்ஸுக்கு.
நேரில் வந்து சொல்லிட்டு போனாங்க, ஃபோன்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. இது நான் இப்போ எதுக்கு இது எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது, ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இது பாருங்கள், என்ன நீட்டாக வந்து பேரண்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து டிராயிங் காம்படிஷனுக்காக இந்த மாதிரி நீட்டாக எழுதி கொடுத்துருக்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கவர், இது ஜஸ்ட் டிராயிங் காம்படிஷனுடைய கவர். இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ் கையெழுத்து போட்டி அப்படின்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. பட் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ நீட்டாக உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பேஷன்ஸோட உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய மிஸ்டேக்ஸு. அவங்களுக்கு மார்க்கு 100 மார்க்ஸ் போட்டோம்னா பேரண்ட்டுக்கு உங்களுக்கு 30 மார்க்ஸ் கூட போட முடியாது. கொஞ்சமாவது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாமா? நமக்காக இவ்வளோ தூரம் உட்காந்து உடம்பை வளைச்சி குனிஞ்சு வேர்த்து உங்களுக்கு டிசைன் பண்ணி ஒரு கவர் கொடுத்துருக்குறாங்க. கவருக்குள்ளே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப புவர். ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களோட டியூட்டி வந்து லேர்ன் பண்ணுறது. ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ணலை, உங்களோட ஒர்க்கை நீங்கள் சரியாக பண்ணலை. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போது மிஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லுவாங்க. மிஸ்டேக்ஸ் பரவாயில்ல, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப புவர். ஸோ நாங்கள் உட்காந்து கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட்ஸ் அனுப்பிச்சிட்டோம். உங்கள் மம்மி டேடி அவங்களுடைய ஒர்க்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களோட டியூட்டியில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. ஸோ மாற்றிக்கோங்க, இது வேண்டாம். இந்த சோம்பேறித்தனம், லேசினஸ் வந்து இந்த ஏஜ்லேருந்தே உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு 10 லைன்ஸ் எழுதுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது என்ன ஹார்ட் ஒர்க்? அது இல்லை. ஸோ மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம லெசன் 57 போகிறோம், விச். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்கு தான். எப்படி உங்கள் மம்மி டேடி வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டோரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களை கொண்டு வரணுன்றதுக்காக தான். ஸோ உங்களுக்கு தெரியும், அக்பர் வாஸ் அ முகல் எம்பரர். ஹி ரூல்ட் இந்தியா. கேபிட்டல் வந்து டெல்லி. ஸோ இந்த டெல்லியில் நடந்த, இப்போ இருக்கிற டெல்லி தான், அதே டெல்லி தான், சேம் டெல்லி. அந்த டெல்லியில் இருக்கிற ஸ்டோரி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ எம்பரர்னா மகாராஜா, எம்பரர்னால கிங்குனால ஒன்று தான். ஸோ எம்பரர் அக்பருக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரசிடெண்ட் போட்டுருவார். ஒவ்வொரு வில்லேஜுக்கும், ஒவ்வொரு சிட்டிக்கும், ஒவ்வொரு டவுனுக்கும் ஒவ்வொரு பிரசிடெண்ட். ஸோ ப்ராப்ளத்தெல்லாம் பிரசிடெண்ட்டை சொல்லிடணும். அந்த பிரசிடெண்ட் வந்து சால்வ் பண்ணி வைப்பார். எல்லா ப்ராப்ளத்தையும் அக்பர் பார்க்க முடியாது இல்லையா? ஓல்டன் டேஸில் வந்து அக்பர், இப்போ வந்து மிஸ்டர் மோடி, அவ்வளோதான்ப்பா டிஃப்ரென்ஸ். இப்போ பிரைம் மினிஸ்டர், அப்போ வந்து கிங்கு, அவ்வளோதான். இப்போ நமக்கு ப்ராப்ளம்னா நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு மிஸ்டர் மோடிகிட்ட போய் நம்ம கொடுக்க முடியாது. இங்கே லோக்கலில் பிரசிடென்ட்டுன்னு இருப்பாங்க, அந்த பிரசிடென்ட்டு தான் கொண்டு கொடுக்கணும். அந்த மாதிரி மோரல்லஸ் அந்த பிரசிடென்ட் மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கொடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு பிரசிடென்ட், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரசிடென்ட் போட்டிருந்தார். யார்? எம்பரர் அக்பர். அந்த மாதிரி ஒரு வில்லேஜில் ஒரு உமன் இருந்தாங்க, ஓல்டு உமன். ஸோ அந்த உமன் வந்து என்ன பண்ணாங்க, ஷி விஷ் டு கோ ஹோலி பிளேசஸ். அந்த ஹோலி பிளேசஸ்லாம் போகிறதுக்காக அவங்க ஆசைப்பட்டாங்க. என்னது, முஸ்லீமோட ஹோலி பிளேஸ் என்னது? மெக்கா. ஸோ மெக்கா போகணும்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. அந்த ஓல்டு உமன், ஒரு பாட்டி டிசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண மணியை வந்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு அவங்களால நடக்க முடியாது. கிட்டத்தட்ட அவங்க 1000 கோல்டு காயின்ஸ் சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த காயின்ஸை தூக்கிக்கிட்டு அவங்க மெக்காவுக்கு போக முடியாது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊரில் இருந்த லீடர், அந்த பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அந்த பிரசிடென்ட்டை கொண்டு போய் கொடுத்தாங்க. சார், நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து மெக்காவுக்கு போகிறேன், நான் போயிட்டு வர்றதுக்கு இட் மே டேக் 1 year or 2 years ஆகும். நான் போயிட்டு வந்துட்டு இந்த பேக்கை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த பிரசிடென்ட் என்ன சொன்னார், ஓகே ஹேவ் யூ சீல்டு த பேக்? நீ பேக்கை சீல் பண்ணி வச்சிருக்கிறியா, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டார். எஸ், ஐ ஹாவ் சீல்டு, நான் சீல் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க. ஓகே, வென் வில் யூ பேக்? நீ வந்து எப்போ திருப்பி வருவேன்? வென் வில் யூ பி பேக் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நான் மெக்காவுக்கு போகிறேன், இட் மே டேக் மீ a year or 2.
2 இயர்ஸ் ஆகலாம், 1 இயர் ஆகலாம், அது வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், ஆமாம் நான் யார்கிட்ட இதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன், ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் லைக் மணி. பட் இருந்தாலும் நீ வந்து ஹோலி பிளேஸ்க்கு போகிறதுனால நீ வந்து லீவ் த பேக் இங்கே வச்சுட்டு கோ இன் பீஸ்னால் நீ மனசுக்கு நிம்மதியாக நீ போயிட்டு வா. நீ போயிட்டு வர்ற வரைக்கும் ஐ வில் கீப் த பேக், அந்த பேக்கை நான் வந்து வச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா, தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த மம்மி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, மெக்காவுக்கு போயிட்டாங்க. 1 இயர் பாஸ்டு, 2 இயர்ஸ் பாஸ்டு, 3 இயர்ஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த உமன் வந்து என்ன பண்ணாங்க, ஷி ரிட்டர்ன் பேக். மெக்காலேருந்து திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்தோடனே நேராக அந்த பிரசிடெண்ட் வீட்டுக்கு போய், சார் நான் வந்து மெக்காலேருந்து வந்துட்டேன் சார், நல்லபடியாக போயிட்டு வந்தேன், நீங்கள் என்னோடய பேக்கை வச்சுருந்தீங்க இவ்வளோ நாள், அதுக்காக ஐ தேங்க்யூ ஃபார் கீப்பிங் மை பேக். என்னோடய பேக்கை நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க இல்லையா, அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ சின்ஸ் ஐ எம் பேக், நான் வந்துட்டதுனால நான் ப்ளீஸ் ரிட்டர்ன் த பேக், எனக்கு இந்த பேக்கை திருப்பி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து அந்த பிரசிடெண்ட்டை கேட்டாங்க, அந்த லோக்கல் பிரசிடெண்ட்டை கேட்டாங்க. உடனே இந்த பிரசிடெண்ட் என்ன பண்ணார், உள்ளே போய் ரூமில் போய் எடுத்துகிட்டு வந்து, இந்த அம்மா ஹியர் இஸ் யுவர் பேக், இந்த உன் பேக் எடுத்துக்கோ, டேக் இட் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பாட்டியோடைய பேக்கு கொடுக்குறப்ப அந்த ஓல்டு பாட்டி இந்த பாட்டி ஓல்டு உமன் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு தேங்க்யூ சார் அப்படி சொன்னாங்க. உடனே அந்த பிரசிடெண்ட் சொன்னார், ஏம்மா செக் யுவர் பேக் பிஃபோர் யூ லீவ், நீ போகிறதுக்கு முன்னாடி பேக்கை ஒரு செக் பண்ணிக்கோ, இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா பார்த்துட்டு ஓகே சார், ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், நான் கொடுத்த மாதிரியே இருக்குது பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அவங்க டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு, சரி நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், உள்ளே வந்து நம்ம 1000 கோல்டு காயின்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோல்டு காயின்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் என்ன பண்ணாங்க, அந்த பேக்கை ஷி ஓப்பன் த பேக். அங்கே பார்த்தா அந்த காயின்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக ஸ்டோன் இருந்துச்சு, ரவுண்டு ஸ்டோன்ஸ், கோல்டு காயின் மாதிரியே அதே ஷேப்பில் உள்ள ஒரு ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. அந்த அம்மா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆனோடனே நேராக லீடர்கிட்ட போனாங்க. சார் என்னங்க சார், நான் உங்கள்கிட்ட பேக்கில் கோல்டு காயின்ஸ் கொடுத்துட்டு போனேன், ஆனால் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஸ்டோன்ஸ் தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், எனக்கு தெரியாதும்மா, நீ கொடுத்த பேகு டைட் பண்ணி லாக் பண்ணி கொடுத்த அந்த பேக்கை வந்து நான் உங்ககிட்ட அப்படியே கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த லேடிக்கு ஷாக்காக போயிடுச்சு, என்னடா அது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி இந்த மணி, இந்த 2 காயின்ஸ் நம்ம வச்சுருந்தோம், இந்த அம்மா அப்படி இந்த பிரசிடெண்ட் ஏமாத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஷி வென்ட் டு த எம்பரர்கிட்ட போயிட்டாங்க. அக்பர் உட்காந்துருந்தார் கோர்ட்டில், போய் அவருக்கு விஷ் பண்ணாங்க. என்னம்மா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சார் நான் மெக்காவுக்கு போனேன் சார், நான் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேக் இருந்துச்சு, அந்த பேக்கை வந்து எங்கள் ஊரில் இருக்கிற பிரசிடெண்ட்டிட்ட கொடுத்துட்டு போனேன் சார், இப்போ வந்து கேட்டால் கொடுத்தாரு, நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் கோல்டு காயின்ஸ்க்கு பதிலாக ஃப்ளாட் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதாங்க. உடனே இப்போ இந்த சோல்ஜரை கூப்பிட்டார், இப்போ கூட்டுவாங்க, அந்த பிரசிடெண்ட்டை கூட்டுவாங்க, ஓல்டு பிரசிடெண்ட்டை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். உடனே ஓல்டு பிரசிடெண்ட் வந்தார். வந்தோடனே, என்னப்பா இந்த அம்மா உங்ககிட்ட பேக் கொடுத்தாங்களா? எஸ் சார், பேக் கொடுத்தாங்க சார். அதில் வெயிட்டாக இருந்துச்சு? ஆமாங்க சார், வெயிட்டாக இருந்துச்சு. அதை நல்லா சீல் வச்சு டைட் பண்ணி கொடுத்தாங்க? ஆமாங்க சார், நல்லா லாக் பண்ணி கொடுத்தாங்க சார். திருப்பி கேட்டோன்னே கொடுத்துட்டியா? வந்து கேட்டோன்னே கொடுத்துட்டேன் சார். இப்போ அதில் வந்து கோல்டு காயின்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களேப்பா அப்படின்னு. இல்லைங்க சார், எனக்கு தெரியாது சார், அவங்க என்ன கொடுத்தாங்களோ நான் அப்படியே கொடுத்துட்டேன், நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல சார் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ராஜாவுக்கு இந்த ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணணும்? ராஜா தான் சால்வ் பண்ணணும். சரி, ஓகே இங்கே போயிட்டு 2 டேஸ் கழிச்சு வாங்க, நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பிச்சி விட்டார். ஸோ ஓல்டு உமன் போயிட்டாங்க, அந்த பிரசிடெண்ட்டும் போயிட்டார். போனோடனே அப்படியே அக்பர் உட்காந்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் பார்த்து எம்பரரோட ஃப்ரெண்டு பீர்பால் வந்தார். குட் மார்னிங் கிங் அப்படின்னு சொல்லி குட் மார்னிங் சொன்னார். குட் மார்னிங் அப்படின்னு ஏன் ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்கீங்க, என்ன திங்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பீர்பால் கேட்டார். இல்லைப்பா, இன்னைக்கு காலம்பரை ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு பாட்டி வந்து பேக் கொடுத்தாங்களாம், கொடுத்துட்டு திருப்பி வந்து கேட்குறப்போ பேகுக்குள்ளே கோல்டு காயின்ஸ்க்கு பதிலாக ஸ்டோன்ஸ் இருந்துச்சான், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல
அப்படின்னு சொன்னோம். எங்கே அந்த பேக் எங்கே அப்படின்னு சொல்லி பீர்பால் கேட்டார். உடனே ராஜா வந்து அக்பர் வந்து அந்த பேக் எடுத்து கொடுத்தார். எடுத்தோடனே பீர்பால் அதை பார்க்குறாரு. பார்த்தா எங்கேயுமே ஓட்டையே இல்லை. அப்போ எப்படி காசு எடுத்து மாற்றிருப்பாங்க, கோல்டு காயின் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஸ்டோன் வச்சுருப்பாங்க அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தோன்னே எங்கேயுமே ஒரு சின்ன இது கூட கண்டுபிடிக்கவே முடியல, ஓட்டையே இல்லை. இருந்தாலும் ஒரு டவுட் அவருக்கு, பீர்பாலுக்கு. பீர்பால் தான் புத்திசாலியாச்சு இல்லை, ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரூடு. அவர் என்ன பண்ணார், நேராக ரூமுக்கு போனார். பீர்பால் ரூமில் போய் அவருடைய பெட்ஷீட் இருக்குது பாருங்கள், கர்டன் பெட்ஷீட்டு போத்திக்கோம்ல, பெட்ஷீட்டை ஹீ டோர், அந்த பெட்ஷீட்டை கிழிச்சிட்டார். பீர்பால் ரெண்டாக கிழிச்சிட்டார். கிழிச்சோடனே நான் அக்பர் பார்த்தார். என்னது நீ உங்களுக்கு பைத்தியமா, லூஸா, நல்லா இருக்கிற பெட்ஷீட்டு அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதை போய் கிழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி பீர்பாலை திட்டினார் அக்பர். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோல்ஜரை கூப்பிட்டார். சோல்ஜரை கூப்பிட்டு இந்த ஊரில் வந்து டானர்னா தைக்கிறவங்க, டெய்லர் மாதிரி டானர், அது ஏறக்குறைய அவங்களும் டெய்லர் தான். அந்த யாராவது டானர்ஸ் இருந்தாங்கன்னா நீ போய் கூப்பிட்டு வா, இந்த பெட்ஷீட்டு கிழிஞ்சிருச்சு, அந்த பெட்ஷீட்டு அழகாக தைக்கணும், போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சோல்ஜர்லாம் ஓடி போய் அங்கே டெல்லியில் போய் தேடினாங்க. தேடினா அங்கே ஒரு டானர் இருந்தார், டிஏஆர்என் டான், இஆர் டானர். ஒரு டானர் வந்தார். டானர் வந்தோடனே அந்த டானர்கிட்ட இந்த மாதிரி பெட்ஷீட் கிழிஞ்சிருச்சு, இதை வந்து நீ வந்து எனக்கு டான் பண்ணி கொடு, டான்னா தச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அழகாக இருக்கணும், தெரியவே கூடாது, தச்சது மாதிரி இருக்கும், தெரியக்கூடாதுன்னு அந்த அவன் என்ன பண்ணால் கீழே உட்காந்து நூல் எடுத்து அழகாக அந்த பெட்ஷீட்டை டான் பண்ணிட்டான். எடுத்து பார்த்தா கிழிஞ்சதே தெரியல, நீட்டாக டான் பண்ணிட்டான். உடனே பீர்பால் என்ன பண்ணார், 10 கோல்டு காயின்ஸ் எடுத்து அவனுக்கு கொடுத்தாரு. இந்தா வச்சுக்கோ, நீ செஞ்சு கொடுத்தீங்களே அதுக்காக அதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அவன் சிரிச்சான். ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டார். இல்லை, இப்போ நீங்கள் 10 கோல்டு காயின்ஸ் கொடுத்தீங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், ஒரு பேக்கை வந்து தச்சு கொடுக்க சொன்னார், வெளியே தெரியாமல் தச்சு கொடுக்க சொன்னார். அந்த பேகுக்குள்ளே ஸ்டோன் இருந்துச்சு, அந்த ஸ்டோனை போட்டு தச்சு கொடுக்க சொன்னார். நான் தச்சு கொடுத்தேன். அவர் எனக்கு வந்து 50 கோல்டு காயின்ஸ் கொடுத்தாரு, அதனால சிரித்தேன் அப்படின்னோடனே பீர்பாலுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, இந்த பிரசிடெண்ட் தான் ஏமாத்திருக்கிறான், பாட்டியோடைய பேகை அழகாக கிழித்து உள்ளுக்குள்ளே இருக்க ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற கோல்டு காயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோனை போட்டு இவனை வச்சு நல்லா நீட்டாக டான் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா தேங்க்ஸ், நீங்கள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டார். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி கோர்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ராஜா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து அக்பர் வந்து சேரில் உட்காந்துருக்காரு. பீர்பால் வந்து குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து சேரில் உட்காந்துருக்காரு. மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த பாட்டி வந்துருச்சு, அந்த ஓல்டு உமன் இருக்குல்ல, அந்த பாட்டி வந்துருச்சு. அப்புறம் அந்த லோக்கல் பிரசிடெண்ட்டையும் கூப்பிட்டாங்க, அவரும் வந்துட்டார். வந்தோடனே நீ உண்மையை சொல்லு, நீ வந்து கிழிச்சிருக்கியா, பேக் கிழிச்சியா? இல்லை சார், நான் கிழிக்கவே இல்லை அப்படின்ட்டார். உடனே பீர்பால் என்ன பண்ணார், ரூம்குள்ளே உட்காந்துருந்தானே அந்த டானர் தைக்கிறவன், அவனை கூப்பிட்டார், வாடங்கி அப்படின்னு சொன்னால் நான் வந்தான். அவனை பார்த்தோன்னே அந்த பிரசிடெண்ட்டுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இவன் மாட்டிக்கிட்டானா, இவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொன்னால் டுபுக்கொடின்னு ராஜா காலில் விழுந்துட்டான். ராஜா என்ன மன்னிச்சிருங்க ராஜா, நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த பாட்டி கொடுத்த பேக்கில் 1000 கோல்டு காயின்ஸ் இருந்துச்சு, நான் தான் ஆசைப்பட்டு கோல்டு காயின்ஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் ஸ்டோனை போட்டு இந்த டாலரை வச்சு நான் தச்சிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே ராஜா கோவம் வந்துருச்சு. நான் ரூல் பண்ணுறேன், நீ இப்படி ஒரு திருட்டு பையனாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்கன்ட்டார். இந்த பிரசிடெண்ட்டை தூக்கி ஜெயிலில் போடுங்க, சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுக்காதீங்க, இவன் பண்ணதுக்கு அதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட சொல்லிட்டார். அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த 1000 கோல்டு காயின்ஸ் சிரிச்சு பாருங்கள், அந்த 1000 கோல்டு காயின்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. பாட்டி நீங்கள் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுடைய கோல்டு காயின்ஸு, அவன் திருடிட்டான், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோல்டு காயின்ஸ் எடுத்து கொடுத்து நல்லா ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்புறம் அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையும், ஏமாத்தின திங்ஸ் எல்லாம் எடுத்து ராஜா வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடாது, கவர்மெண்ட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ராஜா எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டார். ஸோ ஏமாற்றக்கூடாது, அதை கண்டுபிடிச்சது யாருன்னா பீர்பால் தான். ஸோ அக்பருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது யாருன்னா பீர்பால் தான். எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணி கொடுக்குறது யாருன்னா பீர்பால் தான். ஸோ நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன ஸ்டோரி. இதுக்காக தான் உங்களுக்கு பீர்பால் ஸ்டோரிஸ், தெனாலிராமன் ஸ்டோரிஸ், ஈசாப் ஸ்டோரிஸ், விக்ரமாதித்யன் ஸ்டோரிஸ், பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறோம், டால்ஸ்டாய் ஸ்டோரிலாம் ஏன் சொல்கிறோன்னா உங்களுக்கு மாரல், நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பி குட் டூ குட் அண்ட்
திங்க் குட்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம போகலாம், லெசனுக்கு போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த ஹெவியஸ்ட் லிக்விட்? விச் இஸ் த ஹெவியஸ்ட் லிக்விட்? லிக்விட்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ளோ ஆகிறது தான் லிக்விட். ஊற்றி விட்டால் ஓடணும். நம்ம மேட்ரு படிச்சிருக்கோம், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்லாம் படிச்சிருக்கோம், ப்ராப்பர்ட்டிலாம் படிச்சிருக்கோம். ஸோ லிக்விடை பற்றி நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். எல்லா லிக்விடுமே ஃப்ளோ ஆகும், எல்லா லிக்விடுமே ஃப்ளோ ஆகும். லிக்விட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தெரியுமில்ல உங்களுக்கு, ஆயில், கெரோசின், பெட்ரோல், டீசல், சாம்பார், ரசம், மோர், ஜூஸஸ், காஃபி, டீ எல்லாமே லிக்விட் தான். ஹனி கூட லிக்விட் தான். ஆனால் ஒரே ஒரு லிக்விடு ரொம்ப வெயிட்டாக இருக்கும், தூக்கவே முடியாது. எல்லா லிக்விடையும் தூக்கிடலாம். ஒரு பாட்டில் நிறைய கலர் பெப்சி இருந்துச்சுன்னா நம்ம தூக்கிடலாம், கொக்கோ கோலா இருந்தால் தூக்கிடலாம். பட் ஒரு பாட்டில் நிறைய மெர்க்குரி இருந்துச்சுன்னா தூக்க முடியாது. அந்த மெர்க்குரியை நம்ம தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஈவன் தோ இட்ஸ் எ லிக்விட், அது லிக்விடாக இருந்தாலும் மெர்க்குரியை நம்மளால் தூக்க முடியாது. ஸோ மெர்க்குரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மெர்க்குரி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால், டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னா உங்கள் வாயில் ஒன்று வைப்பார். என்னது? சிகரெட்டா? இல்லை, உங்கள் டெம்பரேச்சர் பார்க்குறதுக்காக ஒரு தெர்மாமீட்டர் வைப்பார் வாயில். அந்த தெர்மாமீட்டரில் ஒன்று சில்வர் மாதிரி இருக்கும், அதுதான் மெர்க்குரி. அதான் என்னது? மெர்க்குரி. அது ஒரு லிக்விட். அது வந்து கீழே போட்டிங்கன்னா ஓடிடும், தடத்தடி அப்படியே வேகமாக ஓடிடும் இந்த மெர்க்குரி. அது பாய்சன், சரியா? ஸோ எல்லா லிக்விட்ஸ் நேம் தெரியும் உங்களுக்கு. மெர்க்குரியும் ஒரு லிக்விடு. மெர்க்குரி நீங்கள் பார்த்துருக்கீங்க, டாக்டர் கொடுக்குற தெர்மாமீட்டரில் இருக்கும். அந்த மெர்க்குரி தான் வெயிட் அதிகமாக இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன் போகலாமா? விச் விட்டமின் க்யூர்ஸ் த டிசீஸ் பெரிபெரி அப்படின்றது ஒரு டிசீஸ். ஸ்வெல்லிங்கு, போன்லாம் பெயினாக இருக்கும், ஏன்னா அந்த ரேஷஸ் எல்லாம் இருக்கும். அந்த விட்டமின் டெஃபிஷியன்சினால் அது வருது, அந்த டிசீஸ் வருது. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பெரின்றது டிசீஸ் நேம். ஸோ பெரி பி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் விட்டமின்ஸ் இருக்கணும், விட்டமின் சி இருக்கணும், விட்டமின் பி இருக்கணும், விட்டமின் ஏவும் இருக்கணும், விட்டமின் டி இருக்கணும், விட்டமின் கேவும் இருக்கணும். விட்டமின் பி இல்லை அப்படின்னா அந்த டிசீஸ் வந்துடும். அந்த டிசீஸ் பேர் வந்து பெரி. சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அனிமல்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற அனிமல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லெப்பர்ட், LEOPARD, லெப்பர்ட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற அனிமல் பேர் வந்து லெப்பர்டு. இந்த பாருங்கள், இதுதான் மெர்க்குரி. இந்த பாருங்கள், மெர்க்குரி கீழே போட்டால் அப்படியே ஓடிடும், பிடிக்கவே முடியாது, செதறி ஓடிடும். அந்த தெர்மாமீட்டரை உடச்சி தெர்மாமீட்டர்லேருந்து ஊற்றுனோடனே என்ன பண்ணுவோம்? கொடுன்னு ஓடிடும், பிடிக்கவே முடியாது, கையில் வாங்க முடியாது. ஸோ இதுதான் விட்டமின் பி இருக்கிறது. ஃபிஷ்ஷில் இருக்குது, பட்டாணி பீஸில் இருக்குது, நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோவில் இருக்குது, நெக்ஸ்ட்டு பாதாமில் இருக்குது, அப்புறம் வந்து சீ ஃபுட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபிஷ்ஷு, ப்ரான், பீஸ், பொட்டேட்டோ, இதிலெல்லாம் வந்து விட்டமின் பி இருக்குது. உங்களுக்கு ஸ்லைட் போட்டிருக்காங்க மிஸ்ஸு. இதுதான் சீட்டா, ஃபாஸ்டஸ்ட் அனிமல். புள்ளியாக இருக்குது பாருங்கள், இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும், பைக் ஸ்பீடு ஓடும். மற்ற அனிமல்லாம் ஸ்டார்ட் ஆயிஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், இது ரொம்ப ஸ்பீடாக போகும். சீட்டா அது. இது விட்டமின் பி உள்ளது, மெர்க்குரி உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஃபோர்த் ஒன், which is an essential constituent of bones and teeth? போன்ஸ், டீத்துக்கு கான்ஸ்டிடியூவெண்ட்னா பார்ட். அந்த இது இருந்துச்சுன்னா தான் போன் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது இருந்துச்சுன்னா தான் டீத்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்ன, எது ஸ்ட்ராங்காக இருக்கும், எது இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மினரல் இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு கேட்குறாங்க. கால்சியம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கால்சியம் நீங்கள் சாப்பிட்ருவீங்க, டெய்லி நீங்கள் சாப்பிடுவீங்க. எதில் எப்படி சார்? நாங்கள் எங்கே சார் சாப்பிட்றோம்? ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் கால்சியம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் இருக்குது பாருங்கள், மில்க் வந்து கால்சியம். வெத்தலை போடுறப்ப சுண்ணாம்பு தடவுவாங்க பாட்டியெல்லாம். நீங்களாம் வெத்தலை பார்க்க போடக்கூடாது, போட மாட்டீங்க, வெரி குட். அந்த வெத்தலையில் சுண்ணாம்பு தடவுவாங்க பார்த்தீங்களா, அது கால்சியம் தான். அப்புறம் எக்கில் வந்து ஒயிட் லேயர் இருக்குது பாருங்கள், ஒயிட் பார்ட்டு, அது கால்சியம். டேப்லெட் கூட இருக்குது. ஸோ கால்சியம் சாப்பிடணும், அப்போ தான் போன் ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போ தான் நம்ம ரன்னிங் ரேஸ்லாம் ஃபஸ்ட்டு வர முடியும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், விச் இஸ் த ஹார்டஸ்ட் மெட்டல்னும் போது உங்களுக்கு என்ன தெரியணும்? எக்ஸாம்பிள், மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் கோல்டு. உங்கள் அம்மா காதை பாருங்கள், உங்கள் அம்மா காது இயரில் பாருங்கள், ஸ்டட் இருக்கும். ஸ்டட்டுன்னா தோடு, STUD, ஸ்டட் இருக்கும். கையில் பாருங்கள் பேங்கிள்ஸ் இருக்கும், கோல்டு பேங்கிள்ஸ் இருக்கும், GOLD, கோல்டு பேங்கிள்ஸ் இருக்கும்.
ஃபங்க்ஷனுக்கு போனால் உங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, ரிங் போட்டு விடுவாங்க, ஃபிங்கர் ரிங் போட்டு விடுவாங்க இல்லையா. நோஸில் போட்டால் நோஸ் ரிங், ஃபிங்கரில் போட்டால் ஃபிங்கர் ரிங், டோவில் போட்டால் டோ ரிங். தமிழில் சொல்லணும்னா மூக்குத்தி, மூக்கில் குத்துனா மூக்குத்தி. சார் இப்போ நாக்கில் குத்துனா நாக்குத்தியா சார் கேட்கக்கூடாது, மூக்குத்தி. காதில் குத்துனா தோடு, ஃபிங்கரில் போட்டால் மோதிரம். சரி, கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம், ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை, அது ஒரு மெட்டல். அப்புறம் அவங்க டிஃபன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஒரு மெட்டல். ஸ்டீல் இஸ் எ மெட்டல். நெக்ஸ்ட் ஏரோப்ளைன் வந்து எதில் செஞ்சுருக்கிறாங்க, அலுமினியமில் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ தான் வந்து வெயிட் இல்லாமல் மேலே பறக்கும். ஸோ அலுமினியம் இஸ் எ மெட்டல். நீங்கள் காயின், 1 ரூபி காயின், 2 ருபீஸ் காயின், 5 ருபீஸ் காயின், 10 ருபீஸ் காயின்லாம் வச்சுருக்கீங்களா, அது ஒரு மெட்டல். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம்ப்பா, காப்பர் இஸ் எ மெட்டல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். நிறைய லெசனில் வருது, காப்பரு, ஜிங்க்கு, அலுமினியம், கோல்டு, சில்வரு, வெனாடியம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மெட்டல் எதுன்னு கேட்குறாங்க, வெனாடியம். நாங்களே பார்த்ததில்லை அந்த மெட்டலை, ஜஸ்ட் இங்கே அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க, ஏன்னா வெனாடியம். நெக்ஸ்ட் 6th ஒன், which secretes bile fluid, F போட்ட ஃபைல், B போட்ட பைல். இது உங்களுக்கு ஈன்வெட்டியில் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வரும். ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், டியோரினம், பேன்க்ரியாஸ், லிவர், ரெக்டம், ஆனஸ், நெக்ஸ்ட் வில்லை, அதெல்லாம் வரும். உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ட்ரா பண்ணணும், அப்போ வந்து அதில் வரும். லிவர் ஒரு முக்கியமான ஆர்கன். ஸோ லிவர் வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கன், நம்ம பாடியிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன். பிரெயின், ஹார்ட் எல்லாமே தான். ஐ, அதில் லிவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன். ஏன் லிவர் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் அப்படின்னா, லிவரில் வந்து ஒரு லிக்விட் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லிக்விட் பேர் பைல், BILE, பைல். அந்த பைல் லிக்விட் வந்தால் தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும், இல்லைன்னா டைஜஸ்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த லிக்விடை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இன்னொரு ஃப்ளூயிட்னாலும் லிக்விட்னாலும் ஒன்று தான். இன்னொரு ஃப்ளூயிடை நம்ம பார்க்க முடியும், என்னது, சலைவா, SALIVA, சலைவா. தலைவா இல்லை, தலைவா தளபதி அதெல்லாம் கிடையாது, சலைவா, எச்சி இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். அதே மாதிரி பைல் ஃப்ளூயிட் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும், சாப்பிட்ட ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும். எச்சி எங்கே வருது, டங்கில். இட்ஸ் செக்ரீட்டட் பை டங்கில் வந்துக்கிட்டே இருக்கும், துப்பிக்கிட்டே இருப்பீங்க, வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி லிவருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், அது பேர் பைல் ஃப்ளூயிட். நீங்கள் ட்ராப் பண்ணணும், ENVTயில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நீங்கள் ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட், விச் இஸ் த லைட்டஸ்ட் கேஸ், ரொம்ப லைட்டான கேஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹைட்ரஜன். உங்களுக்கு நிறைய கேஸஸ் தெரியும், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன், ஆர்கன், ஹீலியம், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கிற கேஸ் எதுன்னு கேட்டால் ஹைட்ரஜன். நீங்கள் பலூன் வாங்கினீங்கன்னா அதை விட்டிங்கன்னா கீழே அப்படியே தான் இருக்கும், எங்கேயும் பறந்து போகாது. சாதாரண பலூன் நீங்கள் விட்டுட்டா கூட கீழே தரையில் இருக்கும். ஆனால் சில பலூன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்படியே மேலே ஃப்ளை பண்ணி போகும். உங்களை மாதிரி நாங்கள் சார்லாம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வாசலில் இந்த பலூன் விற்பாங்க. அந்த பலூன் நூல் கட்டி கொடுப்பாங்க, 5 பைஸ். இப்போ உங்களுக்குலாம் 5 பைஸ் தான் என்னென்ன தெரியாது. 1 பைஸ் இருந்துச்சு. சார் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ 1 பைஸ் இருந்துச்சு, 2 பைஸ் இருந்துச்சு, 3 பைஸ் இருந்துச்சு, 5 பைஸ் இருந்துச்சு, 10 பைஸ் இருந்துச்சு, 25 பைஸ் இருந்துச்சு, 50 பைஸ் இருந்துச்சு, 100. சரி, இந்த 5 பைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 5 பைஸ்க்கு ஒரு பலூன் கொடுப்பாங்க, அந்த நூல் கட்டி கொடுப்பாங்க. அந்த பலூன் நாங்கள் விரலில் மாட்டிக்கும், மோதிரம் மாதிரி விரலில் மாட்டிக்கும். சப்போஸ் அந்த பலூன் அந்த நூலை விட்டுட்டோம்னா அது அப்படியே பறந்து போகும். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாசலில் நாங்கள் இதை வாங்கிடுவோம். வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், கையில் கட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்போம். விட்டக்கூடாது, விட்டால் போயிடும், பிடிக்க முடியாது, மேலே பறந்து போயிடும். ஏரோப்ளைன் மாதிரி இட் கோஸ் அப் அண்ட் அப், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ பெல் அடிக்க போகிற நேரத்தில் ஸ்கூலுக்கு போய் ஆகணும்ல, மிஸ் திட்டுவாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர் எடுத்து வேகமாக நம்ம நேம் எழுதி, ஸ்கூல் நேம் எழுதி, திருச்சி, இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டுருவோம்.
போட்டு அந்த நூலில் கட்டி விட்டுருவோம் பேப்பரை. அப்படியே பெல் அடிச்சிருமே, ஸ்கூலுக்குள்ளே போகணுமே, இல்லைன்னா மிஸ் திட்டுவாங்கல்ல, பார்த்தா விட்டுரும். அப்படியே பறந்து போகும், மேலே பறந்து போகும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து ஸ்கூலுக்குள்ளே போகிறோம், அது வந்து ஜாலியாக ஃப்ளை பண்ணி போகுது. எங்கே போகுதோ, திருச்சியிலேருந்து போய் சேலம் போகுதா, கோயம்புத்தூர் போகுதா, கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவுக்கு போகுதா, கேரளாலேருந்து அப்படியே நெக்ஸ்ட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக கோவா போகுதா, மகாராஷ்டிரா போகுதா, நார்த் இந்தியா போகுதா, டெல்லி போகுதா. நம்ம தான் போக முடியல. நம்ம நேமாவது போகட்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் தூரம் அப்படியே தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடும். அப்படியே சோகமாயிரும். ஐயோ, என்னை விட்டுட்டு போயிட்டியே, பலூன் என்னை விட்டு போயிடுச்சே, காசு போயிடுச்சே, 5 பைஸ் போயிடுச்சே, 5 பைஸ் இருந்துச்சுன்னா மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். அப்புறம் கிளாஸ்க்குள்ளே மிஸ் எப்போதும் போல் ஜிகே கிளாஸு, சோஷியல் கிளாஸு எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரியா? இப்போ அது உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது ஏன் பறந்து போகுதுன்னா, அதுக்குள்ளே இருக்கிற கேஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ். அந்த ஹைட்ரஜன் கேஸ் இருக்கிறதுனால தான் அது மேலே பறந்து போகுது. சரியா? சன்னை சுற்றி இருக்கிறதும் ஹைட்ரஜன் கேஸ் தான். ஏன்னா ஹைட்ரஜன் கேஸு கீழே இருக்காது, மேலே போயிடும். ரொம்ப வெயிட்டே இல்லாததுனால மேலே பறந்து போயிடுது. சரியாப்பா? நெக்ஸ்ட், which is used in the treatment of diabetes, which is used in the treatment of diabetes. இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆனாலும் சில இடத்துல சில குழந்தைங்களுக்கும் வந்துடுதுன்னு சொல்கிறாங்கப்பா. அது ரொம்ப 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 வருத்தமான விஷயம். சரியா? அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. டயபெட்டிஸ் அப்படின்றது உங்கள் மம்மி டேடி கூட வராது, தாத்தா பாட்டிக்கு தான் வரும். ஓல்டன் டேஸில் யாருக்குமே வந்ததில்லை. ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அந்த அவங்க கிளாத் அவங்களே வாஷ் பண்ணாங்க, மிக்சியே கிடையாது, அவங்க மாவெல்லாம் அவங்களே அரைச்சிக்குவாங்க, ஏன்னா நடந்து போவாங்க, ஏன்னா அவ்வளோ வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ கிடையாது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சார்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறப்ப ஸ்கூலுக்கு நடந்து தான் போவோம். நடந்து போயிட்டு லஞ்ச் ஹவரில் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டு திருப்பி ஸ்கூலுக்கு நடந்து போவோம். திருப்பி ஈவினிங் வந்து நடந்து தான் வருவோம். எங்கே போனாலும் நடந்து தான் போவோம். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால அந்த டிசீஸ் வந்து அப்போ இருந்தவங்களுக்குலாம் வரல. இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டு வாசலில் ஏறி உட்காந்து பைக்கில் உட்காருங்க, ஆட்டோவில் உட்காருங்க, ஸ்கூல் வேனில் உட்காருங்க, ஸ்கூலில் வந்து இறங்கிறீங்க. திருப்பி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோடனே ஸ்கூல் கேட்டுக்குள் என்ட்ரன்ஸ்குள்ளே கிரவுண்டுக்குள்ளே வேன் வந்து நிற்கிது, ஏறி உட்காந்துக்கிறீங்க, வீட்டுக்கு போய் இறங்கிடுறீங்க. உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லை. நீங்கள் அதனால் நல்லா கேம்ஸ் விளையாடணும்னு சொல்கிறது. இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு. 1 இயர் நல்லா ப்ளே பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இழைச்சி போயிருக்கிறாங்க, ஸ்லிம்மாகவே இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரவ பார்க்குறேன். சில பேர் வந்து ஃபேட்டாக இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கே தெரிஞ்சிருது, அந்த ஸ்லிம்மாக இருக்கிறவங்கலாம் நல்லா ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். குண்டாக இருக்கிறவங்கலாம் நல்லா படுத்து தூங்கியிருக்கிறீங்க. நல்லா உப்பு மூட்டை மாதிரி, புளி மூட்டை மாதிரி தூங்கியிருக்கிறீங்க. ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மம்மிக்கு ஹெல்ப் பண்ணலாம், நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பொறாமையாக இருக்குப்பா. நாங்கள் சொல்லிட்டோம், உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஒரு ஜெலஸ்ரா, அவங்க மேலே எங்களுக்கு பொறாமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அவங்க வந்து இந்த லீவில் பார்த்தீங்கன்னா டிராயிங் கிளாஸ் அட்டன் பண்ணி பிக்சர் நல்லா ட்ரா பண்ணி வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மியூசிக்கல் கிளாஸ்க்கு போயிருக்காங்க. நான் சொல்கிறது 3rd, 4th, 5th. அங்கே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஹிந்தி கிளாஸ்க்கு போயிருக்கிறாங்க. ஸோ ஹிந்தி கிளாஸ் போயிருக்காங்க, மியூசிக் கிளாஸ் போயிருக்கிறாங்க, டான்ஸ் கிளாஸ் போயிருக்காங்க. சில பாய்ஸ் வந்து ஆர்ச்சரி, அந்த வில்லு அம்பு ராமா லக்ஷ்மணெல்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த கிளாஸ்க்கு வேறு போயிட்டுருக்குறாங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் 4 கிளாஸுமே அட்டன் பண்ணுறாங்க. எங்களுக்கு பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்து சந்தோஷப்படுறது ஃபஸ்ட்டு உங்கள் மம்மி டேடி, அடுத்து நாங்கள் தான். உண்மையில் சொல்கிறப்போ அவங்கள பிடிச்சி அந்த கன்னத்தை பிடிச்சி கிள்றது, மண்டையில் பிடிச்சி கொட்டுறது பார்த்துட்டு வம்புழுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களை பார்த்துட்டு நாங்கள் பயமாக இருக்குடா எங்களுக்கு அப்படின்ட்டு வந்தோடனே நாங்கள் வம்புழுப்போம். வணக்கம் சார், வணக்கம் குருவே, நீங்கள் தான் குரு, நீங்கள் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வம்புழுத்துட்ருப்போம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பரவாயில்ல, இன்னும் ஒரு 3 months இருக்குது, நல்லா யூஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ளே பண்ணுங்கள், நல்லா படிங்க. எல்லா காம்படிஷன்லையுமே ஒரு பேரண்ட்டை நீங்கள் மார்னிங் வந்து கேட்டாங்கப்பா, என்ன இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்குறீங்க, டிராயிங்க்கு மட்டுமே இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்கன்னா எல்லோரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம், எல்லாருமே நல்லா பண்ணதுனால தான் நாங்கள் எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே தேங்க்யூ, ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணியிருந்துருக்கலாம், இந்த லீவை வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணிட்டீங்க. பண்ணவங்களை பற்றி கவலை இல்லை. ஸோ இனிமேலாவது அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ டயாபெட்டிஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ், மேக்ஸிமம் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா டயர்ட் ஆயிரும், பாடி வந்து
பாடி வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிரும், நடக்க முடியாது, பசிக்காது, அடிக்கடி யூரின் போகும், ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா புண்ணு வந்துச்சுன்னா புண்ணு ஆறாது, ரொம்ப ப்ராப்ளம். அதுக்கு பேர் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் பேர் இன்சுலின். அந்த இன்ஜெக்ஷன் பேர் என்னது? இன்சுலின். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க ஒரு இன்ஜெக்ஷன் பெனிசிலின், இது இன்சுலின். அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் நீங்கள் டெய்லி போட்டுக்கணும். டாக்டர்கிட்ட போக வேண்டாம், நீங்களே போட்டுக்கலாம் வீட்டில். போட்டால் தான் உங்களுக்கு சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியாது, மயக்கம் வந்துடும். அது ரொம்ப டேஞ்சர். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறது. நல்லா வாக் பண்ணிங்கன்னா, நல்லா ரன் பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். எல்கேஜியில் சொல்லிக் கொடுத்த கேம்ஸை கடைசி வரைக்கும் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வராது. நெக்ஸ்ட்டு ninth one, which is the largest of the land and sea animal? Which is the ninth one பாருங்க, which is the largest of the land and sea animal? land animalல பெருசு எது? sea animalல பெருசு எது? land animalல பெருசு elephant, sea animalல பெருசு whale, blue whale, திமிங்கிலம். திமிங்கிலம் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு தான் டூரெல்லாம் வந்து இப்போ இந்த பிப்ரவரி மந்த்து இப்போ என்ன பண்ணியிருப்போம், ஃபேன்சி ட்ரெஸ் கிளாஸ், எல்லா கிளாஸுக்கும் ஃபேன்சி ட்ரெஸ் நடந்துகிட்ருக்கோம், டூர் போயிருப்போம். கண்டிப்பாக யூகேஜி அண்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா முக்கம்பூர் அண்டு கல்லணை. எல்கேஜிக்கு போவோம், யூகேஜிக்கு பூண்டி அண்டு தஞ்சாவூர். தஞ்சாவூரில் அந்த பேலஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வேலையோடைய ஸ்கெலிட்டன் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய ஸ்கெலிட்டன் இருக்கும். அங்கே தான் உட்காந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அப்புறம் அந்த சறுக்கு விளையாடுவீங்க இல்லையா, அந்த ஸ்லைடு மாதிரி இருக்கும் அந்த ராஜாவுடைய பேலஸில். அந்த இடம் தான், அதுதான் திமிங்கிலம். திமிங்கிலத்தோடைய எலும்புக்கூடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அந்த அந்த ப்ளூ வேல் தான். அந்த ப்ளூ வேல் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ மிஸ்ஸு கிளாஸ் 5th கிளாஸ் எடுக்கிறப்ப ராகவி மிஸ் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதோடைய ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கார் சைஸுக்கு இருக்குமா. நம்மளுடைய ஹார்ட் சின்னதாக இருக்கும், இந்த ப்ளூ வேலுடைய ஹார்ட் வந்து எவ்வளோ பெருசு இருக்குமா, ஒரு கார் சைஸுக்கு இருக்குமா. அதோட டங்கு, நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு, அது வந்து எலிஃபேண்ட் வெயிட் இருக்குமா. அப்படின்னா அந்த ப்ளூ வேல் எவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம பழைய பில்டிங்கும் ஓல்டு பில்டிங்கும் சேர்த்தா எப்படி இருக்கும், அவ்வளோ பெருசு இருக்கும் ப்ளூ வேல். சரியா? ஸோ லேண்டில் பிக்கெஸ்ட் அனிமல் எலிஃபெண்ட், வாட்டரில் பிக்கெஸ்ட் அனிமல் ப்ளூ வேல். 10th one, which is called myopia. மயோப்பியானா ஷார்ட் சைட்டட்னஸ். ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். 10th ஒன்று ஷார்ட் சைட்டட்னஸ்னா கிட்ட பார்வை, கிட்டப்பா கிடையாது, கிட்ட பார்வை அப்படின்னா அது டாக்டர்கிட்ட போனால் கண்டுபிடிச்சிருவாங்க. லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தெரியாது, தூரத்தில் பஸ் வர்றது தெரியாது, ஆனால் பக்கத்தில் வந்தோன்னு தெரியும். அதுதான் வந்து என்னது, கிட்ட பார்வை, ஷார்ட் சைட்னஸ். இங்கிலீஷில் ஷார்ட் சைட்னஸ் மயோப்பியான்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அது தகுந்தாப்பில் லென்ஸ் கொடுப்பார். நம்ம பிக்சர் பார்க்கலாம், பின்னாடி பிக்சர் வருது பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11th one, which is denser, ரிவர் வாட்டர் ஆர் சீ வாட்டர்? எது வந்து டென்ஸாக இருக்கும், திக்கு, டென்ஸ்னா திக்கு. இப்போது நீங்கள் வாட்டரை ஊற்றி விட்டிங்கன்னா வாட்டர் வேகமாக ஓடிடும். ஒரு படிக்கட்டில் ஊற்றி விட்டிங்கன்னா வாட்டர் வந்து வேகமாக இறங்கிடும், ஸ்டெப்ஸில் விறுவிறுன்னு கீழே இறங்கி வந்துடும். இதே நீங்கள் ஹனியை ஊற்றுனீங்கன்னா ஹனி வராது, மெதுவாக இறங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஏன்னா ஹனி ரொம்ப திக்காக இருக்கும், டென்ஸாக இருக்கும். மம்மி கூட டாடி கூட சொல்லுவார்ல, என்ன குழம்பு இன்றைக்கி ரொம்ப திக்காகிடுச்சு, ஏன்னா குழம்பு இன்றைக்கி ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார்லையே, அதுதான் டென்ஸ். ஸோ எது வந்து டென்ஸாக இருக்கும், எது திக்காக இருக்கும்னு கேட்குறாங்க. சீ வாட்டரா ரிவர் வாட்டரான்னு கேட்குறாங்க. சீ வாட்டர் தான். ஏன் சீ வாட்டர் திக்காக இருக்குது, ஏன் திக்காக இருக்குது, அதில் வந்து சால்ட் இருக்குது. சால்ட் இருக்கிறதுனால திக்காக இருக்குது. அந்த டெட் சீன்னு ஒரு சீ இருக்குது இல்லையா, சாக்கடல். அந்த டெட் சீயில் நம்ம மேலே ஏறி நடக்கலாம், தண்ணிக்குள்ளே போக விட மாட்டோம், ஏன்னா அவ்வளோ திக்கு அந்த வாட்டர் இந்த டெட் சீயில். சரியா? அதாவது மீனிங். ஸோ சீ வாட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ரிவர் வாட்டர் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் போகலாமா? 12th one, which animal has a pouch to carry its young? Very very easy. நீங்கள் கிராமரில் வேறு படிச்சிருக்கீங்க, எல்கேஜியில் வேறு படிச்சிருக்கோம். K for kangaroo. Kangaroo is the national animal of Australia. Australia is a continent, Australia is a country.
நம்ம இப்போ வின் பண்ணோம்ல, இந்தியா வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டு வந்துச்சு இல்லையா. இத்தனைக்கும் பெரிய பெரிய டீம் பிளேயர்லாம் இல்லை, எல்லாம் ஸ்டார்டிங் எல்கேஜி ப்ரீகேஜி மாதிரி சின்ன சின்ன யங்கு பிளேயர்ஸ் போய் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்கள அடித்து துவச்சிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம பெரிய இந்த பிரிஸ்பேன் அப்படின்ற இடத்துல நம்ம இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அங்கே ரொம்ப குளிர், அது வின்டரில் போய் பயங்கர குளிர். நம்ம இந்தியன்ஸ் அங்கே போய் விளையாண்டு அவங்க ஊர்லேயே போய் அவங்களையே தோக்கடிச்சிட்டு வந்துட்டோம். சரியா, அது கிரேட்டஸ்ட் விக்டரி அந்த ஆஸ்திரேலியா தான். அந்த ஆஸ்திரேலியா படிச்சிருக்கோம் யூகேஜிலே. கண்ட்ரிஸ் அந்த கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆஸ்திரேலியா, கேன்பரா பிரேசிலியா, கனடா, ஒட்டவான்னு படிக்கிறோம் இல்லையா. அந்த ஆஸ்திரேலியாவுடைய நேஷ்னல் அனிமல் தான் கேங்குரு. அதுக்கு ஒரு பவுச் இருக்கும், அந்த பவுச்சில் யங் ஒன் இருக்கும். நம்ம அடிக்கடி படித்து கேள்விப்பட்ட விஷயம். நெக்ஸ்ட்டு 13th one, which travels faster, sound or light? Which travels faster, sound or light? எது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும், சவுண்டு ட்ராவல் பண்ணுமா, லைட் ட்ராவல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 13th one எது ரொம்ப இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நீங்கள் பிரிட்ஜு மேலே, குத்தூர் பிரிட்ஜு மேலே ஒரு ரெண்டு பாய்ஸ் நிற்கிறீங்க, 2 பாய்ஸ் அங்கே நிற்கிறீங்க. நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க, 4th standard எல்லாரும் பிரிட்ஜுக்கு வாங்க அப்படின்னு கத்துறீங்க. நாங்கள் கிரவுண்டில் எல்லோரும் நிற்கிறோம். நீங்கள் கூப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிரவுண்டில் வெயிட் பண்ணுறோம். 4th பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரும் கிரவுண்டில் வெயிட் பண்ணுறோம். 2 பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்ஜுக்கு போயிட்டாங்க. நாங்கள் சொல்கிறோம், டேய் நீ பிரிட்ஜுக்கு போய் அங்கே போய் எங்களை கூப்பிடு, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பாய்கிட்ட சொல்கிறோம், நீ கூப்பிட வேண்டாம்டா, நீ அங்கேருந்து ஒரு லைட்டு காமி, ஏதாவது ஒரு க்ரீன் லைட், ரெட் லைட், எல்லோ லைட், ஏதாவது ஒரு லைட்டு நீ அங்கேருந்து காமிச்சின்னா நாங்கள் உடனே வந்துடுறோம்டா பிரிட்ஜுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 பேரும் அங்கே போயிடுறானுங்க. போனோன்னு ஒருத்தன் வந்து வாங்க ஆல் ஆஃப் யூ கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு பாய் வந்து லைட்டை ஆன் பண்ணி விட்றான் பிரிட்ஜில் இருந்து. நமக்கு எது ஃபஸ்ட்டு வரும், ஃபஸ்ட்டு லைட்டு தான் வரும். லைட் தெரிஞ்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் இவன் கூப்பிட்றதே காதில் விடும். ஸோ அப்போ எது ஃபாஸ்ட்டாக வந்துச்சு நமக்கு காதுக்கு, லைட்டு தான் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. அதான் அதுக்கு மீனிங். லைட்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும். தூரத்தில் ட்ரெயின் வரும், ட்ரெயின் வர்றப்போ நம்ம ட்ரெயினோட லைட்டு மட்டும்தான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அது சவுண்டு கேட்காது. பக்கத்தில் வந்தோன்னே தான் சுக்கு 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 சுக்குன்னு கேட்கும். அப்போ லைட்டு தான் நமக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுது. சரியா. நெக்ஸ்ட் 14th one, which state leads in wheat production? Which state leads in wheat production? இந்தியாவில் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக ரைஸ். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் மார்னிங் அரிசி தான், மத்தியானமும் ரைஸ் தான், நைட்டும் ரைஸ் தான். அது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாமே சாப்பிடுவோம், அரிசி தான் எல்லாமே. ஆனால் நார்த் இந்தியாவில் மார்னிங் சப்பாத்தி, மத்தியானம் சப்பாத்தி, டின்னர் சப்பாத்தி, 3 டைம்ஸும் சப்பாத்தி தான். நம்மளை மாதிரிலாம் கஷ்டப்பட்டு டிஃபன் பாக்ஸில் குழம்பு, சாதம், ரசம், காய், பொரியல் அதெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஒரு கவர் எடுத்து, பிளாஸ்டிக் கவர் எடுத்து 4 சப்பாத்தியை சுருட்டி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். போகிற வழியில் சாப்பிட்டுக்குவாங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு மாங்காய் வச்சு தொட்டுக்குவாங்க, தேங்காய் வச்சு சாப்பிடுவாங்க, பனானா வச்சு சாப்பிடுவாங்க, ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து சப்பாத்தி எதில் செய்கிறாங்கன்னா வீட்டில் தான் செய்கிறாங்க. அந்த வீட்டு இந்தியாவிலே எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பஞ்சாபில். ஏன்னா பஞ்சாப்பு 5 ரிவர் ஓடுது இல்லையா. 5 ரிவர் ஓடுறதுனால பஞ்சாபில் வந்து ஃபார்மர்ஸ் ஜாஸ்தி. அவங்க தான் வீட் ப்ரொடக்ஷன் நிறைய ஆகுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஃபார்மர்ஸ் தான் டெல்லியில் போய் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. மோடியை பார்க்கணும்னு ராத்திரி பகலும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 3 months ஆயிடுச்சு. இன்னும் அவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அங்கே டெல்லியில், பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. நிறைய ஃபார்மர்ஸ் போயிருக்காங்க. அவங்க மோடியை பார்த்துட்டு தான் நாங்கள் திரும்பி வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பஞ்சாப் நம்ம யாருக்குன்னா படிச்சிருக்கோம் இல்லையா. அம்ரிட்சர் படிச்சிருக்கிறோம், கோல்டன் டெம்பிள் படிச்சிருக்கிறோம், நெக்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக் படிச்சிருக்கிறோம். இதுதான் அந்த பஞ்சாப். நெக்ஸ்ட் 15th one போகலாமா? Okay, we move to 15th one, which boils at a lower temperature, alcohol or water? கிளாஸை பார்த்தோன்னே, கொஸ்டினை பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. என்ன, எது பாயில் ஆகும், எது சீக்கிரம் பாயில் ஆகும், வாட்டரா ஆல்கஹாலா? நீங்கள் ஆல்கஹால் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, பெட்ரோல் வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒன்று தான். ஆல்கஹால்னா உங்கள் டேடி மம்மியில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து இந்த ஆல்கஹால் குடிப்பாங்க, இந்த ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்கள்ல, பிராந்தி, விஸ்கி எல்லாம் குடிப்பாங்கள்ல, அதுதான் ஆல்கஹால். அது குடிக்கக்கூடாது. இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த். நமக்கு 5th வந்து ஒரு காம்போசிஷனே வருது. நிறைய பேர் வந்து, நிறைய கேர்ள்ஸ் வந்து வீட்டில் போய் லெசன் நடத்தினதுக்கப்புறம் சொல்லி அவங்க டேடி வந்து ஸ்மோக்கிங்லாம் நிப்பாட்டியிருக்காங்கப்பா. ஆல்கஹாலிக்காக இருப்பாங்க, ட்ரங்கன்
மாங்காக இருப்பாங்க. இந்த கேர்ள்ஸ் போய் சொன்னதுலேருந்து ஒரு எவ்ரி இயர் ஒரு 2-3 மெம்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பேரண்ட்ஸ் வந்து அது கேர்ள்ஸ் சொன்னால் டேடி வந்து உடனே கேட்பார், பாய் சொன்னால் மம்மி கேட்டுருவாங்க. நீங்கள் சொன்னால் 2 பேருமே கேட்பாங்க. அதில் ஒரு சின்ன போனஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அம்மா சண்டை போடுவாங்க. அம்மா சண்டை போட்டு கேட்பாங்க, டேடி செய்ய மாட்டார். அம்மா கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க, காலம்புலேருந்து டேடிகிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனால் வந்து டேடி செய்ய மாட்டார், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் செய்யக்கூடாது கெட்ட எண்ணம் கிடையாது, அவருக்கு தெரியும் எப்போ செய்யணும்னு தெரியும். ஆனால் இந்த டாட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், இந்த பொண்ணுங்க போய் டேடிகிட்ட போய் பா ப்ளீஸ்ப்பா கேரம் போர்டு வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னால் உடனே வாங்கி கொடுத்துருவார் டேடி. பார்த்தீங்கன்னா அம்மாவால் சாதிக்க முடியாது, பாப்பாலாம் சாதிச்சிருவாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் சாதிச்சிருவீங்க இல்லையா? அதுதான் உங்களுக்கு உரிய ஸ்பெஷாலிட்டி. சரியா? அந்த மாதிரி அந்த நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து செய்வாங்க, எது சொன்னாலும் கேட்பாங்க. சரியா? அந்த மாதிரி அந்த ஆல்கஹால் இருக்குது பாருங்கள். நீங்கள் பெட்ரோலே வச்சுக்கோங்களேன், 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் வாட்டர் வச்சுருங்க, ஒரு டம்ளரில் பெட்ரோல் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வெளியே போயிட்டு இந்த கிளாஸை கவனிச்சுட்டு, ஜிகே கிளாஸை கவனிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் இருக்கிறதுல டம்ளர், அதில் பெட்ரோல் இருக்காது, எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும், எல்லாம் பாயில் ஆகி மேலே போயிடும். வாட்டர் அப்படியே இருக்கும். வாட்டர் 1 வீக் கழிச்சு தான் வாட்டர் எவாப்ரேட் ஆகும். ஆனால் பெட்ரோல் உடனே என்ன ஆயிரும், எவாப்ரேட் ஆயிரும். அதுதான் டேடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் வந்து மூடியே வச்சுருப்பாங்க, திறக்கவே மாட்டாங்க. பெட்ரோல் போட்டோன்னே டக்குன்னு மூடிடுவாங்க, இல்லைனா பெட்ரோல் எல்லா பெட்ரோலும் பாயில் ஆகி எவாப்ரேட் ஆகிரும். இதுதான் அதுக்கு மீனிங். ஸோ 2 டம்ளர் எடுத்துக்கிறீங்க, ஒன்றில் ஆல்கஹால் வச்சுக்கிறீங்க, ஒன்றில் வாட்டர் வச்சுக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஆல்கஹால் வந்து மாயமாக போயிடும், காணாமல் போயிடும். அது காரணம் என்ன அப்படின்னா சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிரும். ஓகே. 16th ஒன், விச் ஹெல்ப்ஸ் த ஃபிஷ் டு பிரீத். இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் பிளான்ஸ் பிரீத் த்ரூ ஸ்டொமேட்டா, கேட்டர்பில்லர் பிரீத்ஸ் த்ரூ பிரீத்திங் கோல்ஸ், மேன் பிரீத் த்ரூ லங்ஸ், ஃபிஷ் பிரீத்ஸ் த்ரூ கில்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அதாவது இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம். 17th ஒன் போகலாம், டைரெக்டாக 17th ஒன் போயிடலாம். விச் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் ப்ளீச்சிங் பவுடர். விச் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் ப்ளீச்சிங் பவுடர். நீங்கள் இப்போ நம்ம ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி வந்து ஃபினாயில் போட்டு டெய்லி டாய்லெட்டில் க்ளீன் பண்ணுவாங்க. அப்புறம் 15 டேஸ்க்கு ஒரு தடவை ஒரு அங்கிள் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா டாய்லெட் எல்லா டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணுவாங்க. அவங்க 15 டேஸ்க்கு ஒரு தடவை மட்டும் தான் வருவாங்க. டெய்லி ஈவினிங் வந்து ஆன்ட்டி வந்து ஃபினாயில் போட்டு வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்போது ஃபினாயில் ஊற்றுவாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு பவுட்ரு போட்டு நல்லா தேய்ப்பாங்க. வீட்டில் கூட மம்மி தேய்ப்பாங்க. கிச்சனு, பாத்ரூமு, கிச்சனில் வாட்ரு, அந்த சிங்க் இருக்குல்ல, அங்கெல்லாம் தேய்ப்பாங்க. அப்போது ஸ்மெல்லு வரும். பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஸ்மெல்லு வரும். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த பவுட்ரு போட்டு கடையில் போய் வாங்கிட்டு வருவீங்க. உங்களை தான் அனுப்புவாங்க, போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க. அதை தேய்ச்சி கழுவி விடுவாங்க. கழுவி விடுறப்ப அந்த பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் செத்து போயிடும், அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிரும். அதுக்காக தான் அதை போட்டு இது வாஷ் பண்ணுவாங்க. அந்த பவுடர் பேர் ப்ளீச்சிங் பவுடர். அது மூஞ்சியில் போட்டுக்கக்கூடாது, சரியா? தரையில் போட்டு தேய்க்கிறது, பாத்ரூமில் போட்டு தேய்க்கிறது ப்ளீச்சிங் பவுடர். அதில் ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் பேர் குளோரின். ஸ்மெல் அடிக்கும், உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும், அதுதான் குளோரின் கேஸ். ஸோ நேம் சம் கேஸஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம்ப்பா. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, குளோரின், இப்போ நம்ம படிச்சிருக்கோமே, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கன், கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். சரியா? கேஸ்னால் ஒன்றுமே தெரியலன்னு இது பண்ணக்கூடாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 6th கேட்பாங்க, இப்போ கிடையாது, எது வேணாலும் கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும், நீங்கள் ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட் 18th ஒன், விச் இஸ் த largest gland in the human body. gland அப்படின்னா பேக். கிளாண்டுன்னு என்னது? பேக். கிளாண்டுன்னா பையின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சில கிளாண்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு வேர்க்கும். இப்போ இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு, இப்போலாம் வேர்க்குது. இப்போ சாருக்கெல்லாம், இப்போ சார் எப்படி நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஃபுல்லாக டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேன் வந்து இந்த கிளாஸ் ரூமில் 4 ஃபேன் இருக்குது, 4 ஃபேனுமே போடலை. ஏன் அப்படின்னா கிளாஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்புறம் இங்கே வந்து 4 விண்டோஸ் இருக்குது, சரியா? சவுத் சைடு 2 விண்டோஸ் இருக்குது, ஈஸ்ட் சைடு 2 விண்டோஸ் இருக்குது. அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி உட்காந்துருக்குறோம். ஃபுல்லாக வேர்த்திருக்கு சாருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே போகணுன்னு தான் இந்தியா காட் ஃப்ரீடம் ஆகஸ்ட் 1947 மாதிரி சாருக்கு ஃப்ரீடம் வந்து இப்போ வெளியே போனதுக்கப்புறம் தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் உங்கள் கிளாஸ் எடுக்கிறதும் எங்களுக்கு சந்தோஷம் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஸ்வெட்டிங் ஆகிருக்கு, ஷர்ட்லாம் நனைஞ்சிருச்சு, ஹேண்ட்லெல்லாம் வந்து வேர்த்திருக்கு. இந்த ஸ்வெட்டிங் எதுலேருந்து வருதுன்னா, ஸ்வெட்டிங் கிளாண்டு. நம்ம ஸ்கின்னுக்கு கீழே, தோலுக்கு கீழே சின்ன பை இருக்குது, குட்டி குட்டி பை. அந்த குட்டி குட்டி பையிலேருந்து தான் என்ன வருது? வேர்வை வருது. அதேமாதிரி உடனே அழுதுருவீங்க. மம்மியோ டேடியோ திட்டினா
தின்னா உடனே கண்ணில் தண்ணீரே வரும். ஸோ 2 ஐக்கு கீழே ஒரு பை இருக்குது, அந்த பை பேர் லாக்ரிமினல் கிளாண்ட். அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், சரியா? அந்த மாதிரி நாக்கில் இருந்து எச்சி ஊறிக்கிட்டே இருக்குது, அது வந்து சலைவரி கிளாண்டு. இதெல்லாம் பேகு, குட்டி குட்டி பேகு, அதுலேருந்து ஊறிக்கிட்டே இருக்கும், எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும், ஸ்வெட்டிங் ஊறிக்கிட்டே இருக்கும், டியர்ஸ்னால் கண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கிளாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கவு கூட பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். அதில் மில்க், அந்த அவர் வந்து அந்த மில்க் மேன் வந்து மில்க் எடுப்பார், அது இது பண்ணி எடுப்பார். பார்த்தீங்கன்னா மில்கிங்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ், அதுதான் கிளாண்டு, சரியா? இதெல்லாம் நம்ம பார்க்குற கிளாண்டு. பார்க்காத கிளாண்டு நம்ம ஸ்டொமக்குள்ளே ஒன்று இருக்குது, அது பேர் வந்து கால் பிளாடர். என்னது அது பேர் வந்து என்னது? கால் பிளாடர். கால் பிளாடர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நமக்கு டைஜஷனுக்கு தேவை. அதுலேருந்து ஒரு லிக்விட் வரும், அதெல்லாம் நீங்கள் ஈஎன்டி கிளாஸில் படிப்பீங்க, சரியா? ஸோ பார்க்குற கிளாண்டு சொல்லிவிட்டு கண்ணுக்கு தெரியாத கிளாண்டு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், which is the hardest substance, hardest material எதுன்னு கேட்குறாங்க. உலகத்திலேயே ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம நினச்சிக்குவோம் இரும்பு அப்படின்னு சொல்லி கரும்பு மாதிரி சொல்லுவோம். இரும்பு கிடையாது, அயன் கிடையாது, ஸ்டீல் கிடையாது. இல்லை சார், அதுதான் சார் வளைக்கவே முடியாது சார், உடைக்கவே முடியாது சார், பூட்டை உடைக்கவே முடியாது சார். அயன் இஸ் த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் சார், காப்பர் இஸ் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. டைமண்ட்னா வைரம். டைமண்ட் என்னது? வைரம். எர்த்துக்கு அடியில் இருக்கும். அந்த டைமண்டை உடைக்க முடியாது, ரொம்ப ஹார்டு, காஸ்ட்லி, விலை ரொம்ப 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 அதிகமானது. ஸோ நம்ம இந்தியாவில் கூட ஒரு கோயினூர் டைமண்ட்னு ஒரு ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட் இருந்துச்சு. அந்த டைமண்டை பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க? கொள்ளை அடிச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க, எடுத்து கொண்டு போய் லண்டனில் வச்சுருக்கிறாங்க. நம்ம வைரத்தை கொண்டு போய் அவங்க ராணியோடைய க்ரௌன் கிரீடத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. நம்ம ரெங்கநாதர் இருக்கார்ல, இப்போ இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் இல்லையா, அவர் படுத்திருக்கார்ல, சாமி படுத்திருப்பா, போய் பாருங்கள். இந்த லீவில் பார்த்துக்கங்க, ஸ்கூல் திறந்தா கஷ்டம் சொல்லக்கூடாது, சாமி பார்க்குறதுக்கு கஷ்டம் சொல்லக்கூடாது, பட் போயிட்டு வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெங்கநாதருடைய கண்ணு வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி டைமண்டில் இருந்துச்சான். அவர் கண்ணு வந்து டைமண்டில் வச்சுருந்தாங்களாம். அப்படியே எக்கு சைஸுக்கு டைமண்டாம், காஸ்ட்லியஸ்ட் டைமண்டாம். அந்த டைமண்ட் வந்து உலகத்திலேயே ரொம்ப விலை மதிக்க முடியாத டைமண்ட். அதை வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து அந்த 2 டைமண்ட் செஞ்சு அந்த ரெங்கநாதருடைய கண்ணில் வச்சுருந்துருக்காங்க. அதை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா இங்கிலாண்டில். இங்கிலீஷ் பீப்புள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்முடைய வெல்த் எல்லாத்தையும், நம்முடைய ஆர்னமெண்ட்ஸ், நம்முடைய கோல்டு, நம்மளுடைய டைமண்ட்ஸ் எல்லாத்தையும், வேல்யூபிள் திங்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சீஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸோ டைமண்ட் அப்படின்றது வைரம். டைமண்ட்ன்றது என்னது? வைரம். நெக்ஸ்ட், விச் மெட்டல் இஸ் ப்ரெசன்ட் இன் பாக்சைட்? பாக்சைட்னாலும் அலுமினியம்னாலும் ஒன்று தான். பாக்சைட் எடுக்கிறப்ப இம்பியூராக இருக்கும், அதை க்ளீன் பண்ணிட்டா அதுக்கு பேர் அலுமினியம், சரியா? இம்பியூராக இருந்துச்சுன்னா பாக்சைட். அது அலுமினியம் மட்டும் எடுத்தோம்னா அதுக்கு பேர் வந்து என்னது? பியூர் ஃபார்ம் வந்து அலுமினியம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி, எங்கே பார்த்துருப்பீங்க? ஏரோப்ளைன்லாம் அலுமினியத்தில் செஞ்சுருப்பாங்க. ஒயிட் கலர் மெட்டல், ஒயிட் கலரில் இருக்கும். ஓல்டன் டேஸில் 20 பைஸ் காயின்லாம் இருந்துச்சு. 10 பைஸ் காயின், 20 பைஸ் காயின், பாத்திரம் கூட அலுமினியம் பாத்திரம் தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு மெட்டல், ஒயிட் கலரில் இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் மேக்னெட்டை எடுத்து நீங்கள் கிரவுண்டில் போட்டு மேக்னெட்டை போட்டு தேய்ச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒட்டிக்கும். மேக்னெட் காந்தத்தில் ஒட்டிக்கும். அப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்னது? அயன். அதான் இரும்பு. அதான் என்னது? இரும்பு தூள்லாம் ஒட்டிக்கும். அதோடு சேர்ந்து குப்பையும் வரும் பார்த்தீங்கன்னா. அந்த குப்பையை தனியாக பிரிச்சிடணும், அப்புறம் நமக்கு பியூராக இரும்பு கிடச்சிரும் இல்லையா? அந்த மாதிரி அழுக்காக இருந்தால் பாக்சைட், சுத்தமாக இருந்தால் அலுமினியம். ஓகே, ஸோ நல்ல நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஜிகே எக்ஸாமுக்காகவோ மார்க்குக்காகவோ படிக்காதீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். திஸ் இஸ் மெர்க்குரி, இது ஒரு மெட்டல். விட்டமின் பி, பெரி டிசீஸ்க்கு இது வேணும். இது சாப்பிட்டோம்னா பெரி டிசீஸ் வராது. ஃபாஸ்டஸ்ட் அனிமல் லெப்பர்டு. நெக்ஸ்ட், கால்சியம் நமக்கு தேவை. எக்கில் இருக்குது பாருங்கள், பாதாமில் இருக்குது, மில்கில் இருக்குது. இது வந்து நம்ம டெய்லி நம்ம இன்டேக் பண்ணிக்கணும். இது டைமண்ட் வச்சுக்கலாமா? டைமண்ட் மாதிரி தான் தெரியுது. இல்லை வெனேடியம், வெனேடியம் மெட்டல் சொன்னோம் இல்லையா, அந்த வெனேடியம் மெட்டல். நெக்ஸ்ட்டு நம்ம லிவருடைய
லிவருடைய ஃபோட்டோ, லிவர் ட்ரா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இஎன்விடியில் வரும். பைல் ஜூஸ் இதுலேருந்து தான் வரும். இந்த லிவர் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள், பைல் ஜூஸ் இதுலேருந்து தான் வரும். அந்த ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள், லிவருக்கு கீழே ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து பைல் வந்துக்கிட்டே இருக்கும். பைல் வர வர நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்சுலின், இந்த இன்ஜெக்ஷன் தான் போட்டுக்கணும். டயபெட்டிஸ் வராமல் இருக்கணும்னா டெய்லி இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். நீங்களே போட்டுக்கிறது தான், உங்களுக்கு இல்லை, ஏஜ்டு பீப்புளுக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு எலிஃபேண்ட்டு. இது லேண்டில் வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் அனிமல். இந்த லேண்டு வந்து எலிஃபேண்ட்டு, வாட்டரில் வந்து வேல். இது எலிஃபேண்ட் தான். 2 எலிஃபெண்ட், ரெண்டுமே பாய் எலிஃபேண்ட். ஏன்னா டஸ்க் இருக்குல்ல, தந்தம் இருக்கிறதுனால இது பாய் எலிஃபேண்ட். இதுதான் வேல். திமிங்கிலம் ப்ளூ வேல். தஞ்சாவூரில் பார்த்தோம் இல்லையா, இதுதான் வந்து ப்ளூ வேல். இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய அனிமல், பிக்கெஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் அனிமல் இதுதான். இதோடைய டங்கு தான் ஒரு எலிஃபேண்ட் வெயிட் இருக்கும். அது மவுத்தை ஓப்பன் பண்ணிச்சுன்னா நம்மலாம் உள்ளே போயிடலாம், அவ்வளோ பெருசுது, ரொம்ப பெருசுது. இது மேமல். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மயோப்பியான்னு சொன்னோம் இல்லையா, ஷார்ட் சைட்னு அது தூரத்தில் இருக்கிறது தெரியாது, கீழே பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது. அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி கரெக்டான ஸ்பெக்ஸ் கொடுத்துருவார். அப்புறம் சுற்றி இருக்கிறது சரியாகவே தெரியல, கண்ணாடி போட்டால் கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது வந்து க்ளீனாக இருக்குது பாருங்கள், வெளியில் இருக்கிறது சரியாக தெரியல. பார்த்தீங்களா? இந்த டிசீஸ் பேர் தான் மயோப்பியா. உங்களுக்கு வராது, ஏஜ் ஆனதுக்கப்புறம் வரும். மயோப்பியானா என்னது, தூரத்தில் இருக்கிற பொருள் தெரியாது, பக்கத்தில் இருக்கிற பொருள் தெரியும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெக்ஸ் போட்டுக்கணும். சரியா? இது வந்து என்னது, வேவ்ஸ், அந்த டால்ஃபின்லாம் இங்கே தான் இருக்கும். கேங்க்ரூ, இந்த பாருங்கள், யங் ஒன், அதோட பவுச்சுனா பேகு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் இருக்கிற அனிமல் இது. வந்து இந்த ஹைண்ட் லெக்ஸ், பின்னாடி இருக்கிற லெக்கில் தான் நிற்கும். நல்லா ஜம்ப் பண்ணும், பயங்கரமாக ஜம்ப் பண்ணி போகும். பாருங்கள், முன்னாடி இருக்கிற லெக்கை வந்து தூக்கிக்கும், பின்னாடி இருக்கிற லெக்கெல்லாம் ஜம்ப் பண்ணி போகும். அதை குட்டி பாருங்கள் உள்ளே உட்காந்துருக்கு. அதுக்கு பேர் JOE. அதோடைய யங் ஒன் பேர் வந்து, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, தெரியுமில்ல உங்களுக்கு? கொஞ்சம் யங் ஒன் பார்க்கலாமா வேண்டாமா? போர் அடிக்குதா? பார்க்கலாமா? மங்கியோட யங் ஒன் பேர் வந்து இன்ஃபேண்ட். இன்ஃபேண்ட்னா இன்ஃபேண்ட் ஜீசஸ், ஸ்கூலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபேண்ட், INFANT, இன்ஃபேண்ட். ஸ்குரில், யங் ஒன் ஆஃப் ஸ்குரில் இஸ் கால்டு பப். அதுவும் ஈஸி தான், டாக் பப்பின்ற மாதிரி. ஸ்குரிலோட யங் ஒன் பேரும் பப்பு தான். ஈகிள், த யங் ஒன் ஆஃப் ஈகிள் இஸ் ஈக்லெட். ஈகிள் போட்டு டீ போட்டால் போகுது, ஈக்லெட், EAGLET. யங் ஒன் ஆஃப் ஈகிள் இஸ் ஈக்லெட். யங் ஒன் ஆஃப் அவுல், ஆந்த, owlet. யங் ஒன் ஆஃப் pigeon is squab. அது மட்டும் தான் கஷ்டம். pigeon-ஓட குட்டி புறாவுக்கு இங்கிலீஷில் என்னென்னா squab, SQUAB. So யங் ஒன் ஆஃப் monkey is called infant, யங் ஒன் ஆஃப் squirrel pup, யங் ஒன் ஆஃப் eagle eaglet, யங் ஒன் ஆஃப் owl owlet, யங் ஒன் ஆஃப் pigeon squab, SQUAB. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியன் அனிமல். நெக்ஸ்ட் இது வந்து சன்ரைஸ், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பஞ்சாபில் இந்த கோல்டன் டெம்பிள் சொன்னோம் இல்லையா, அவங்களுக்காக மிஸ் ஸ்லைடு போட்டிருக்காங்க. இது பாண்டுக்கு நடுவில் இந்த டெம்பிள் இருக்கும். இங்கே வந்து இந்த ஊரில் வந்து வீட் நல்லா, கோதுமை நல்லா வளரும். நம்ம ஊரில் கோதுமை போட்டால் வளராது சரியா, பஞ்சாபில் கோதுமை நல்லா வளரும். இவங்கெல்லாம் பஞ்சாபிஸ். சிக் பீப்புள் பாருங்கள், எல்லாம் தலையில் டர்பன் கட்டியிருக்காங்க பாருங்கள், டர்பன் கட்டிருப்பாங்க. சிக் பீப்புள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தலையில் வந்து டர்பன் கட்டியிருப்பாங்க, இடுப்பில் ஒரு சின்ன கத்தி வச்சுருப்பாங்க. சரியா? இது ஆல்கஹால், அந்த பெட்ரோல் சொன்னேன் இல்லையா, ஆல்கஹால் சொன்னேன் இல்லையா, அந்த ஆல்கஹால் சீக்கிரம் எவாபரேட் ஆகிடும். இப்போ அந்த மூடியை திறந்து வச்சா எல்லாம் காணா போயிடும், கொஞ்சம் நேரத்தில் காணா போயிடும். நெக்ஸ்ட் கில்ஸ், ஃபிஷ்ஷோட கில்ஸ் பாருங்கள். நெஜம் ஃபிஷ்ஷு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்க கில்ஸ் தெரியுது பாருங்கள். நீங்கள் மம்மி கூட ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். சண்டேஸ், இப்போ நாளைக்கு சண்டே தானே, ஃபிஷ் மார்க்கெட்டு போனீங்கன்னா அங்கே ஃபிஷ்ஷு வந்து மம்மி இந்த ஃபிஷ்ஷு வாங்குறப்ப இதை எடுத்து பார்ப்பாங்க. இந்த கில் சிகப்பாக இருந்துச்சுன்னா வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. என்னன்றது மம்மிகிட்ட கேளுங்க, டாடிகிட்ட கேளுங்க, அந்த சீக்ரெட் சொல்லுவாங்க. சரியா? இதுவும் அதே தான், ஃபிஷ்ஷோடைய கில்ஸை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கால் பிளாடர், லிவர் மாதிரியே கால் பிளாடரு, இதுவும் வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா, நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்டர்னல் ஆர்கன். இது டைமண்ட். இது என்னது? டைமண்ட், வைரம், ஹார்டஸ்ட் மெட்டல், ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த வேர்ல்டு. டைமண்ட் ரொம்ப விலை அதிகம்பா, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. சரியா? டைமண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான. ஓகே, உங்களுடைய கோஆப்ரேஷனுக்கு தேங்க்யூ வெரி மச். நல்ல ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிளாஸை பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ கஷ்டப்பட்டால் என்ன பண்ணலாம்? If you hard on yourself, your life will be easy.
இஃப் யூ ஈஸி ஆன் யுவர் செல்ஃப் யுவர் லைஃப் வில் பி டிஃபிகல்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா பின்னாடி ஜாலியாக இருக்கலாம், இப்போ ஜாலியாக இருந்தீங்கன்னா பின்னாடி கஷ்டப்படும். ஆனால் எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதை முன்னாடி கஷ்டப்பட்டுருங்களேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.